எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது திருவாதிரை களி. திருவாதிரை களி வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு கப்பளவு பச்சரிசி மாவு நல்லா கழுவி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரணும். நம்ம பொரியரிசி மாதிரி பொரிஞ்சு வரணும். நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும், பார்த்துக்கோங்க. இது நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுடலாம். நம்ம ஒரு கப்பளவு பச்சரிசி எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு. இதுவும் நல்ல பொன்னிறமாக வரணும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் அதே தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். நான் 1 கப் அளவு அரிசி எடுத்தேன். அதுக்கு வந்து நான் 2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் இருந்ததுன்னா வெல்லம் எடுத்துக்கலாம். 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். மொத்தம் 4 கப் அளவு தண்ணி தேவைப்படுது. 4 இல்லை 5, அது அரிசியோட இது பதத்தை பொறுத்து இருக்குது. இப்போ வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்தால் போதும், நமக்கு பாகுபதெல்லாம் தேவையில்லை. நல்ல கொதி வந்துருச்சு பாருங்கள், ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ இதை நம்ம வந்து ஒரு வாட்டி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 1 கப் அளவு தண்ணி நம்ம பாகு காசை எடுத்துக்கிட்டோம். இப்போ அதே கப் அளவை நான் வந்து ஒரு 3.5 கப் அளவு ஊற்றிருக்கேன். மொத்தம் நான் 4.5 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். 5 கப் அளவு தண்ணியும் ஊற்றலாம். இப்போ ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஏலக்காயும் போட்டிருக்கேன் இது கூட. பாருங்கள், இந்த அளவுக்கு ரவை பதத்தில் அரைச்சிக்கணும். ரொம்ப ரவை பெரிய ரவை பக்கம் இல்லை, சின்ன ரவை பக்கம். இப்போ இந்த வெல்லம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ரெண்டும் கலந்து நல்லா வரட்டும். இப்போ நாம் அரைச்சி வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கிளறி கொடுத்துக்கோங்க. முதல்ல கட்டிப்படுற மாதிரி இருக்கும். அடுப்பு ஃபுல்லாக லோவில் வச்சுருங்க. ஃபுல்லாக லோவில் வச்சு மெதுவாக கிளறி கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கட்டிப்படுற மாதிரி இருக்கும், அப்புறம் நம்ம கிளற சரியாக வந்துடும். இதை இப்படியே செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், ஆனால் ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு குக்கரில் வச்சிட போகிறோம். இப்போ நான் ஒரு சின்ன கிண்ணத்தில் நாம் வச்சுருக்கோம். இப்போ குக்கரில் வந்து ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடணும். கரெக்டாக 2 விசில் சூப்பராக களி ரெடியாகி வந்துடும். ப்ரெஷர் ஃபுல்லாக போகட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக 2 விசில் தான் விட்டேன். நல்லா வெந்து வந்துருச்சு. மெதுவாக சுடப்போது பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேறு ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பை போட்டுக்கிறேன். நல்லா செவந்து வரட்டும். இங்கே பாருங்கள், நம்ம இந்த எடுத்து போட்டோன்னா இந்த அளவுக்கு வரணும். இப்படி இருக்கும்போது களி வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த அடுப்பை ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். வச்சுட்டு நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். அந்த நெய்யில் ஃபுல்லாக அந்த களி படுற அளவுக்கு நம்ம கிளறி கொடுத்தாலே போதுமானது. ரொம்ப நேரம் வச்சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. களி நல்லாவே வெந்துருச்சு குக்கரில். அந்த நெய் ஃபுல்லாக அது உள்வாங்கணும், அவ்வளவுதான். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு களி ரெடியாகி வந்துருச்சு. குக்கரில் இந்த திருவாதிரை களி எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை தான் நம்ம பார்த்துருக்கோம். எடுத்து போடும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு களின்னுட்டு. திருவாதிரைக்கு இந்த மாதிரி களி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்.
ரொம்ப நேரமும் எடுத்துக்காது நம்மளுக்கு. அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.